ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவிப்போம். பொதுவாக ரிஷபம் என்பது காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் காலத்துக்கே உண்டு. அப்போ ரிஷபம் ஒரு அருமையான ராசி. 12 ராசியில் சூப்பரான ராசி. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாகின்ற வீடு. அப்போ காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது கடகம். கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் ரிஷப ராசியிலே உச்சமடைகிறார். அப்போ சுகவாசி என்று வைத்து கொள்ளுங்கள். அப்போ ரிஷபம்னாலே தாய்ப்பாசம் நிறைய இருக்கும். அம்மாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ குழந்தை மனது உள்ளவர்கள், ஏதாவது ஒரு எமோஷனலான ஒரு காட்சி வருது அப்படின்னா அதோடு ஐக்கியமாகி இவங்க அழுதுருவாங்க. அப்போ அம்மா மேலே ரொம்ப பாசமும் பற்றும் இவங்கக்கிட்ட உண்டு. அதே போல் இவங்க நல்லா ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சாப்பாடு விஷயத்தில் தான் இவங்கக்கிட்ட மைனஸ். அப்போ இவங்க வாழ்க்கையில் சுகாதிபதி போய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உச்சமாகிற வீடு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. அப்போ 12 ராசியிலே சுகபோகமாக சொகுசாக உட்கார்ந்த இடத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது எல்லாம் இந்த ரிஷபராசி தான். சரி, ரிஷபராசி பொறுத்தளவில் ஒரு எங்கேயாவது வெளியூர் போகிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னா எல்லாமே தேய்ச்சிருக்கணும். குளிக்கிறதா இருந்தாலும் நல்ல தண்ணியில் தான் குளிக்கணும். ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்க. ட்ரெயினில் எங்கேயுமே எல்லாமே வேகமாக போகணும்னு நினைப்பாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யார் சென்னைக்கு போகிறது, யார் பெங்களூர் போகிறது, ஒரு ஃப்ளைட்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே அவங்கக்கிட்ட உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதே போல் ஹில்ஸு, நீரோடை, இது மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கும். அதே போல் நல்ல உணவு பிரியர்கள், நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ 2ஆம் இடம் என்பது வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ரிஷபம் அப்படின்னா காலத்துக்கு 2வது வீடு. அவர் ராசிநாதனே காலத்துக்கு 2ஆம் இடம். அவரே பொறுத்தளவில் 6 கூடையவனாகவும் ஆகிறார். அப்போ இவங்களுக்கு எதிரி இவங்க தான். இவங்களே பேச தெரியாமல் பேசி லூஸ் ஸ்டாக் பண்ணி வாயில் வார்த்தையை விட்டு மாட்டிக்குவாங்க. பேசிய உறவை கெடுத்துக்குவாங்க. அப்போ உணவையும் கெடுத்துக்குவாங்க. அப்போ அந்த ராசியில் கிருத்திகை நட்சத்திரம், சூரியன், அதுக்கப்புறம் ரோகிணி, அதுக்கப்புறம் செவ்வாய். சூரியன், சந்திரன், செவ்வாய் அங்கே இருக்கிறனால அவர் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அம்மாவோட அப்பாவோட சகோதர சகோதரிகள் நிறைய இருப்பாங்க. அப்போ பெரிய குடும்பமாக இருக்கும். அப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா உடன்பிறப்பு. அப்போ அப்பா அம்மா அப்பாவோட உடன்பிறப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ எப்படி காலபுருஷத்தில் கொண்டாந்து இறைவன் ஒழிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ பாருங்கள், உறவு சார்ந்த விஷயம், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை நேசிப்பாங்க. அண்ணன் தம்பிகளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க. தொலைஞ்சு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க அம்மாவை பார்த்தீங்கனாலே மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி கடாட்சமாக ரிஷபராசியில் பிறந்த தாய்மார்கள் எல்லாரும் பாருங்கள், தன்மானம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ தன்மானத்தோடு அவங்க வாழ்வாங்க. இவங்க தான் குடும்பத்தை நிலைநிறுத்தி இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்காக கூட குடும்பத்தினாலும் இவங்க அழுதுருவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்குள்ளே வருது. அப்புறம் பாருங்கள், முதல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் தாரம். அப்போ இவங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அம்மாவையும் மனைவியும் வச்சு பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, மனைவின்னு எப்போ வருதோ அப்போ அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சின்ன சின்ன மோதல்கள்லாம் வந்துடும். அது உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் சுக்கிரனுடைய, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைவே பெண்கள். ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பிடிக்காது. அப்போ ரிஷபராசிக்கு அப்போ என்னாகும் அப்படின்னா, ராசிநாதனே 6 கூடையவராகி சுக்கிரன் அங்கே உச்சமாகறனால அப்போ இரவு பகல் பாராமல் வேலை செய்வாங்க. அதனால் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வெளிநாடு, வெளி மாநிலம் இதில் கூட ஒரு 25 கிலோமீட்டராவது தள்ளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ சொத்துக்கள் வாங்கினாலும் ஒரு வில்லங்கம் இருக்கும், பிரச்சனை, அதுலேருந்து மீள முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு மன நிம்மதி குறைஞ்சிடும், சொத்துக்கள்னால ஒரு பிரச்சனை. அப்போ தாயாருடைய சுகம் கெடும். அதே போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை ஸ்தானத்திற்கு 8 கூடையவனாக போய் இருக்கிறனால உறவுகளுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ வீட்டில் பிறந்த பெண்கள் யாராவது ரிஷபராசி, ரிஷபலக்கணம் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளார, அவங்க பூத்த சகோதர சகோதரிகளுக்குள்ளார
இல்லற வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே போல் பணம் தான் பிரதானமான குறிக்கோளாக இருக்கும் ரிஷபம். அப்படி இருக்க போகும்போது கையில் காசு எல்லாம் அவங்களால இருக்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு வகைகளில் லிக்விட் கேஷாக ஏதாவது லேசாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு தான் பணத்தை கொடுக்கக்கூடிய வீடு. இவங்க பேச்சு கட்டண்டேட்டாக இருக்கும், பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். இவங்களுக்கு கண் பிரச்சனை, பல்லு பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதே போல் அப்போ இவங்க நண்பர்கள்ட்ட யார்ட்டாவது பணத்தை கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் உண்டாகும். அதே போல் சுக்கிரன் பார்க்க ராசிக்கு 11 போய் உச்சமாகிறார். அப்போ 45 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் லைஃப்பில் இருக்கும். அதனால் ரிஷப ராசி ரிஷப லக்கணத்திற்கு ஒரு 45 வயசுக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். அந்த கிரகமே கொடுத்துரும். ஏன்னா ராசியாதிபதி 11 உச்சம் அடைகிறனால இருக்கும். மூத்த சகோதரிகள், அத்தை, மாமா உறவு இதெல்லாம் ஒரு கசப்பாக தான் இவங்க வாழ்க்கையில் இருக்கும். அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பா வழியில் கொஞ்சம் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடைய புதனே வருமானம் பண்ணுறது, அதாவது ஒரு தொழில் செய்கிறது, 1க்கு 2 தொழில் செய்கிறது, இப்படி 2 வருமானம், ஒரு வருமானம் பத்தாதுன்னு 2 வருமானங்களே அவங்க செய்வாங்க. அதில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. அப்போ 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் ஒரே கிரகம் புதன் வருகிறார். இவங்க பேச்சில் நேர்மை இருக்கும். இப்போ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணமும் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அதே போல் காசு பணம் வாங்குறாங்கன்னா கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்கக்கிட்ட நம்பி பணம் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க. அதே போல் நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும், அன்னாடங்காட்சியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் டெய்லி பணம் பைசா ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபராசினாலே கண்டிப்பாக பொருளாதாரம் தேவைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் பூர்வீகத்தில் வில்லங்கங்களும் விளக்குகளும் ஏற்பட்டு பூர்வீகம் ரொம்ப சிறப்பாக இருக்காது. குழந்தைகளால் மன வருத்தம், குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இடைவெளி விட்டு வர்றது, இதெல்லாம் அந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்திற்கு இருக்கும். அப்போ தாய் மாமனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்களாக இருப்பாங்க. அதே போல் தாய் மாமனுக்கும் குழந்தைகள் வகையிலும் மனக்கசப்புகள் இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இடம் மாறி முன்னேறியவங்கள்லாம் இருப்பாங்க. அப்போ நிறைய பேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நகையை விற்றுட்டேன், நகையை அழிச்சிட்டேன், நகையை தொலைச்சிட்டேன், நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே போல் இவங்களுக்கு ரிஷபத்துக்கு 4 கூடியவனே சூரியனாக வர்றார். அப்போ இவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், நல்ல ஹைஃபையாக வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரிஷபத்துக்கு 4 கூடிய சூரியன் போய் எங்கே நீச்சமாகிறாருன்னா, அப்போ 6ஆம் இடத்துல வேலையில், 6ஆம் இடம் உத்தியோகத்தில் போய் நீச்சமாகிறார். அப்போது ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனால் விட்டுருவாங்க, வேறு வேலைக்கு மாறிடுவாங்க. அப்போ 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் ஒரு தொடர்பு. அதனால் 2வது சொத்துக்கள் ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 2வது சொத்து 6ஆம் இடம். 2வது சொத்து எப்போ வாங்குனீங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கிடுகிடுன்னு மேலே வந்துடுவீங்க. அப்போ 2வது சொத்து வாங்கி போட்டிருப்பீங்க. 6ஆம் இடம் தான் 2வது சொத்து. அப்போ உணவு பழக்க வழக்கம் ஒரு 35-40 வயதுக்கு மேலே உணவு பழக்க வழக்கத்தை உங்களுக்கே எதிரி ஆகிடும். அதனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கி விட்டுரும். உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா சிக்கலில் கொண்டு சேர்த்துரும். அதே போல் ஒரு தாயார் செத்து பொழைச்சிருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் பொழைச்சி வருவாங்க. அதெல்லாம் ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு உண்டு. 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். சில நேரம் நிரந்தர நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. நண்பர்களுக்கு கூட குழந்தை இருக்காது. நண்பர்களுக்கு கூட கல்யாணம் லேட் ஆகிறது கூட உண்டு. அப்போ குழந்தை இல்லாத ஒரு நபர் உங்களுக்கு ஒரு நண்பராக இருப்பாங்க. அதே போல் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு போலீஸு, இராணுவம், டீச்சிங்கு இந்த மாதிரி ஃபேமிலியிலையும் இருப்பாங்க. அவங்க கூட யாராவது நண்பர்களும் இருப்பாங்க. அதே போல் பழக்க வழக்கங்களை மெயினாக மெயின்டைன் பண்ணணும். அதே போல் 6ஆம் அதிபதி 11 போய் உச்சம் அடைகிறனால வேலை கிடைக்கும். ஆனால் கடன், வழக்கு, நோய் எது வந்தாலும் மீண்டும் வெளியில் வந்துடுவாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் போன பிறவியில் இவங்க குடும்பத்தை கவனிக்கலை, ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பிறவியில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுரும். 7ஆம் இடத்துக்குரியவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே 12 கூடியவராகி ரிஷபத்துக்கு 7 தான் விருச்சிகா. அங்கே சந்திரன் நீச்சமாகிறார். அப்போ மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு வரும், மென்சஸ் ப்ராப்ளம் வரும், வயிறு பிரச்சனை வரும், இல்லைன்னா மன அழுத்தம் வரும், தூக்கம் இல்லாமல் வரும்.
இல்லைன்னா வலி இதெல்லாம் இருக்கும். அதாவது யாராவது ஒரு ரிஷபக்காரர்களுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க மனைவிக்கு ஹெல்த்து பாதிக்கிறது உறுதி. அதுக்கான இது மாதிரி விஷயங்கள் உண்டு. அப்போ இதெல்லாம் காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே இருக்குது. செவ்வாயே 7ஆம் வீட்டின மடமாக வரால மனைவி கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஆக்ரோஷமாக இருப்பாங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள், கேட்டை என்பது புதன் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பாங்க. அப்போ விசாகம் வருது, குருவோட வீடு. குழந்தைகள் தான் உலகம்னு வாழ்வாங்க, குழந்தை தான் உலகம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் நல்லா இருப்பேன்னு சொல்லுது. ஏன்னா 8-11 கூடியவர் குருவாகிறார். அப்போ ரிஷபராசிக்கும் விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசிக்கும் மொத்தம் 2 கிரகம் தான் பணபரத்துக்கு அதிபதி. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் போய் பாருங்கள், சனி பகவான் தான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பார். இவங்க தந்தை பெரிய அளவில் ஒரு கௌரவம் கண்ணியத்தோடு இருப்பார். அப்போ இவங்க வாழ்க்கையில் 9-10 கூடியவனே சனி தர்ம கர்மாதிபதியாக இருப்பார். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சனி யோகத்தை தந்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் லக்கணக்கார சனி தான் வேறு மாதிரி வேலை செய்யும். அதனால் சனிக்கிழமை எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் வெற்றி உண்டாகும். அப்போ சனிக்கிழமை மோசமாக இருக்காது. ஆனால் புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் 11 கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதனால் வாழ்க்கையில் உபஜயஸ்தானத்தில் வாழ்க்கையில் பின்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ராமேஸ்வரம் நீங்கள் போயிட்டு வரணும். ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பிகா சமேத ராமநாதர் உங்களுக்கு ரொம்ப பூரணமான ஹெல்ப்பை பண்ணுவார். அதே போல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு பூரணமான அனுக்கிரகத்தை தருவார். கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே போல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர். இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியங்கள்லாம் உண்டு. அதனால் வாழ்க்கையில் முதல்ல பொறுத்தளவில் ஒரு கடன் வாங்கி ஒரு கடனுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் டெவலப் ஆகி வருவீங்க. அதாவது ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு அதில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தை அன்றைக்கி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷமும் சம்பத்தும் அனுகூலமும் கிடைக்கும். அதே போல் திருவாதிரையும் சேமமும் சௌக்கியத்தை கொடுக்கும். பூசம் நல்ல தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். அனுசமந்தம் உங்களுக்கு திருப்தியான முறையில் வெற்றியை கொடுக்கும். இப்படி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மூலம், திருவோணம், உத்திரட்டாதி, அஸ்வினி இவைகள் எல்லாம் மிகுந்த நன்மைகளை தரும். அந்த நாளில் செய்கின்ற எல்லா காரியங்களும் உங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதுபோல் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் பரணி, பூரம், புராடம், ஆமாம், அந்த நாள் உங்களுக்கு நல்ல சம்பத்தை கொடுக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சம்பத்து நல்ல ஐஸ்வர்யமான பணம் வரணும் அப்படின்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் உங்களுக்கு அருமையை தரும். உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நல்ல சேமத்தை தரக்கூடியது. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அதே போல் அதே வீட்டில் மிருகசீரிசம் இருக்கிறனால மிருகசீரிச நட்சத்திரத்தை தொடர்புடையவர்கள் அஸ்வினி மகம் மூலம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். திருவாதிரை, சதயம், சுவாதி அதுதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் மிருகராசி அன்பர்களுக்கு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி நல்ல சேமமான வாழ்க்கையை கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, அதனுடைய கர்மா என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி சொல்லுவது இந்த வீடு. இடையிலே செல்வம் எங்கே ஒளிந்திருக்கிறது, செல்வத்தை எப்படி பெறப்போகிறீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்குரிய நட்சத்திரங்கள் அதற்குள் வைத்திருக்கின்றன. கஷ்டத்தையும் பெற்றீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். இதை அனுபவியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.